ஹாய் கைஸ், ஃபகத் ஃபாசில் வடிவேலு இவங்க ரெண்டு பேரும் மாமன்னன் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜானர், ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸில் நடித்து சுதீஷ் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிக்கிற மாரீசன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் அப்படின்ட்டு பார்த்தா, ஃபகத் ஃபாசில் ஒரு திருடன், வடிவேலு ஒரு அல்சீமர்ஸ் பேஷண்ட்டு, அதாச்சும் வந்து ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட்டு. அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 25 lakhs பணமும் இருக்குது. அதை எப்படியாச்சும் அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஃபகத் ஃபாசில். ஸோ அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணார், அதுக்கப்புறம் என்னென்ன ட்விஸ்ட்லாம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் / த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த மாரீசன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் எலியையும் பாம்பையும் வச்சு மெட்டஃபரிக்கலாக, அதாச்சும் ஓமையாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆடியன்ஸ் நம்ம வந்து ஒன்று நினச்சிட்டு இருப்போம், ஓகே இதை தான் அவங்க சொல்கிறாங்க போல் சிம்பாலிக்கா அப்படின்ட்டு. பட் படம் டேக் ஆஃப் ஆகி அந்த ஒரு இன்டர்வல் பிளாக் கிட்ட போகும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து ஒன்று ரிவீல் ஆகும். அந்த இடத்துல தான் வந்து ஓகே அவங்க மெட்டஃபராக வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல தான் வந்து நமக்கு புரியும். அந்த ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எப்போயுமே ஒரு நல்ல ட்விஸ்ட்டுங்கிறது ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும். அந்த ட்விஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து அந்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சொல்லப்போனால் அது வரைக்கும் ஃபீல் குட் படமாக போயிட்டு இருந்த அந்த படம் வந்து அப்படியே ஜானர் ஷிஃப்ட் ஆகி ஒரு த்ரில்லர் படமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா, ஆல்ரெடி நம்ம மாமன்னன் படத்திலே பார்த்துட்டோம். அதை மீறின ஒரு ஆக்டிங் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. பட் அதுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக ஃபகத் ஃபாசிலுக்கு வந்து அந்த படத்தில் ஒரு பயங்கர வில்லனாக பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஈஸி டு அப்ரோச் கேரக்டராக, ஜாலியான கேரக்டராக, ஃபன் பண்ணிக்கிட்டு, அதுவும் நிறைய இடத்துல அவர் பண்ணுற இந்த குட்டி குட்டி கெஸ்டர்ஸ்லாம் வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக என்ஜாயபுளாக இருந்துச்சு படத்தில். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் குட் அப்ரோச்சில் தான் எடுத்திருக்காங்க. பட் அந்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு அந்த ஃபீல் குட் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நிறைய இடம் வந்து ரொம்ப ட்ராகியாக ஃபீல் ஆச்சு, ரொம்ப ஃப்ளாட்டாக. ஏன்னா இப்போ ஃபகத் ஃபாசில் வடிவேலு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அது மட்டும்தான் வந்து இந்த படம் முக்கால்வாசி படம் வந்து அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் மெய்யழகன் கூட வந்து ரெண்டு பேர் பேசுகிறது மட்டும்தான். பட் அதில் வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும். அதை பார்க்குறப்பே வந்து உங்களுக்கு அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து அது பயங்கரமாக மிஸ் ஆச்சு. கண்டிப்பாக ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்மைலும், ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சிரிப்பும் வந்து வருது. பட் அதை தாண்டி நிறைய இடம் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு அன்டில் த இன்டர்வல். அந்த மாதிரி படத்தோட இடையில ஒரு பழைய இளையராஜா சாங் வந்து ரீமேக் பண்ணி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்திருக்க வேண்டிய சீன். பட் படத்தில் ஏன்னு தெரியல, எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப ஃப்ளாட்டாக ஃபீல் ஆச்சு. அதில் வடிவேலுவாக இருக்கட்டும், ஃபகத் ஃபாசிலாக இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமான ஒரு டான்ஸு, ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஏன்னு தெரில, அதை பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கும் எனக்குமே அந்த இடத்துல வந்து எந்த வித ஒரு எமோஷனுமே கனெக்ட் ஆகலை. ஜஸ்ட்டு வராங்க, எல்லோரும் பேசுனாங்க, திடீர்னு ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர அந்த ரைட்டிங் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற ஃபீல் கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபீல் குட்லேருந்து அந்த த்ரில்லர் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு பார்க்குறப்போ. அதுவும் வந்து பர்டிகுலராக ஃபகத் ஃபாசில் வந்து வடிவேலு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அந்த தேடி போகிற நைட்டில் போகிற அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு பார்க்க. ஆனால் நான் இந்த படத்துக்கு வந்து பர்டிகுலராக அந்த ஃபீல் குட் போர்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போய் உட்கார்ந்தேன். பட் எனக்கு அதை விட த்ரில்லர் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீல் குட் அந்த அவங்க ரோட் ட்ராவல் அப்படிங்கிறது வந்து இன்னும் அவங்க ரைட்டிங் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரு சீரியஸான இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. அதாச்சும் போக்சோ, சைல்டு அப்யூஸ் வந்து இந்த படத்தில் ஒரு அங்கமாக வந்து வருது. சொல்லப்போனால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இதனால தான் வந்து இந்த கதையை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. பட் அந்த ஃப்ளாஷ்பேக் ரைட்டிங் வைஸ் கூட ஓகே. பட் அதை ஸ்டேஜ் பண்ண விதம் அப்படிங்கிறது இன்னுமே அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மதுமிதா அப்படிங்கிற கேரக்டரோட அம்மாவாக ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மெயினாக பேசுகிற மாதிரியே வரும். அவங்கள வச்சு தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கே நகரும். பட் ஆனால் அவங்க நடிக்கிறாங்க, அதாச்சும் அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஆக்டிங் தான் அப்படிங்கிறது பார்க்குறப்பே தெரிஞ்சுது. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இதை எடுத்துருக்கலாம். ஏன்னா ஃபகத் ஃபாசில் வடிவேலு ப்ரெசன்ட் டைமில் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குது. அப்படிங்கிறப்போ அங்கே நடக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் அவங்க அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. அப்போ அதை வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக தான் ஃபீல் ஆச்சு. ஸோ மொத்தத்தில் ஒரு டீசென்ட் ஃபிலிம் கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக மாற்றிருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.